ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ச் பிரேஸ்லெட் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம சிலபஸில் வந்து 2 டைப் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அது வந்து 2 டைப்பும் நான் வந்து இன்றைக்கோட வீடியோலேயே நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதை தவிர நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம போக போக கிளாஸஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து கிளாஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டயல் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒர்க் ஆகக்கூடிய டயல் தான். ஆக்சுவலாக ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 50லேருந்து 60 ருபீஸ்க்கு வாங்கலாம். இதுவே நீங்கள் ஃபேன்சி ஷாப்பில் வாங்கும்போது உங்களுக்கு 100 ருபீஸாவது இருக்கும். நான் இன்றைக்கி த்ரெட் எலாஸ்டிக் வச்சு தான் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் இது மாதிரி 2 ஸ்ட்ராண்ட்ஸாக வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம நார்மலாக போடக்கூடிய ஒரு நாட் போட்டுக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னொரு நாட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ நாட் வந்து நல்ல டைட்டானதுக்கப்புறம் நம்ம வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ்லையும் வந்து பீடு வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கிறிஸ்டல் பீட் அண்ட் ஜெல்லி பீட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் மேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லைட்டாக லாவெண்டர் ஷேட் வர மாதிரி கிறிஸ்டல் பீடும், நெக்ஸ்ட் வந்து லாவெண்டரில் வந்து ஜெல்லி பீடும் எடுத்துருக்கிறேன். இப்போது த்ரெட்டில் இருக்கக்கூடிய 2 கார்னர்லையும் நான் தனித்தனியாக வந்து நான் பீடு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கிறிஸ்டல் பீடு ஆட் பண்ணிக்கிறேன். ஜெல்லி பீடு வந்து சென்டரில் வர மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைட்லையுமே 2 ஸ்டாண்ட்ஸ்லையுமே தனித்தனியாக வந்து நீங்கள் கிறிஸ்டல் பீடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 சைடும் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு ஜெல்லி பீடு வர மாதிரி நான் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட்ஸில் வந்து ஜெல்லி பீடு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த சைடில் ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இன்னொரு நீங்கள் த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். அதாவது இன்னொரு ஸ்டாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்சர்ட் பண்ணணும். அதாவது 2 சைடும் ஆப்போசிட்டாக அந்த த்ரெட்டு வர மாதிரி இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் ஒரு ஜெல்லி பீடு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் எப்படி பண்ணீங்கன்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக இப்போ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஹோல்குள்ளேயே இன்னொரு த்ரெட்டை வந்து ஆப்போசிட்டாக கொடுக்கணும். இன்னொரு ஸ்டாண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். அது மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வந்து கிடைக்கும். பட் நீங்கள் வந்து 2 ஸ்டாண்ட்ஸுமே ஒரே ஜெல்லி பீட் ஹோல்குள்ளே விட்டும் பண்ணலாம். அது ஒரு டிசைனாக இருக்கும். பட் அதை விட நீங்கள் இந்த மாதிரி ட்ரிபிள் லேயராக பண்ணுற பிரேஸ்லெட்டுக்கு இந்த மாதிரி நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ஆப்போசிட்டாக வந்து அந்த த்ரெட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. எந்த கேப்பும் தெரியாத மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வியர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து சைடில் இருக்கிற 2 கார்னர்லேயுமே வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்டல் பீடை ஆட் பண்ணிவிட்டு சென்டரில் ஜெல்லி பீடு வரதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்ட்ஸில் வந்து ஜெல்லி பீடை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்டாண்ட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்டரில் அந்த ஜெல்லி பீடு கிடச்சிரும். பட் 2 முனையிலையுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஸ்டாண்ட்ஸுமே ஒரே ஹோலில் விட்டும் நீங்கள் பண்ணலாம். அது ஒரு டிசைனாக இருக்கும். பட் இந்த டிசைன் இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு ட்ரிபிள் லேயராக பிரேஸ்லெட் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்டரில் வந்து அந்த ஜெல்லி பீடு வந்துடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ட்ரிபிள் லேயராக வந்திருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், சைடில் 2 கிறிஸ்டல் பீட், சென்டரில் வந்து ஜெல்லி பீடு வந்திருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நிறைய டிசைன் வந்து மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரி மேக் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும் இல்லைங்க. நான் ஏற்கனவே வந்து ஆரியில் சொல்லியிருப்பேன் பிரிண்ட்ரெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ச் பிரேஸ்லெட், த்ரெட் பிரேஸ்லெட், நெக்ஸ்ட்டு பீட் பிரேஸ்லெட்னு போட்டாலே உங்களுக்கு எக்கச்சக்கமான டிசைன் வரும். லேயர் பிரேஸ்லெட் போட்டாலே அவ்வளோ வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ இந்த சைடு வந்து நம்ம பண்ணிட்டோம் இல்லையா, இதே மாதிரி இதை விட நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு ஜம்ப் ரிங் ஆட் பண்ணி நமக்கு அட்டாச்சர் இருக்கும், பிரேஸ்லெட் அட்டாச்சர் இருக்கும், அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் அது மாதிரி கேட்குறாங்கன்னா அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சில்வர் டயல் எடுத்தனால என்கிட்ட வந்து சில்வர் அட்டாச்சர் இல்லை, அதாவது சில்வர் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் இல்லை. அதனால் நான் வந்து இந்த பிரேஸ்லெட்க்கு வந்து ஆட் பண்ணிக்கல. ஏன்னா சில்வருக்கு கோல்டன் கலர் போடும்போது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்கும். அதனால் வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கல. பட் இதே மாதிரி ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன் நான். ஸோ இந்த சைடு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இன்னொரு ஹோல் இருக்கும். வாட்ச் டயலில் வந்து இன்னொரு சின்ன ஹோல் இருக்கும் நம்ம வந்து த்ரெட் மாட்டுறதுக்காக. அந்த சைடும் இதே மாதிரி குட்டியாக இங்கே ஒரு 3 பீடு அங்கே ஒரு பீடு வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பீடெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நாட்லாம் போட்டுட்டு ஜம்ப் ரிங்கையும் ஆட் பண்ணி நீங்கள் இந்த பிரேஸ்லெட் அட்ஜஸ்ட்மெண்ட் செயின் இருக்குல்ல அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இல்லை அந்த மாதிரி வேணாம், ஃபுல்லாகவே எனக்கு இந்த டிசைனே போதும், நான் வந்து ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி இல்லை, நான் வந்து ஜஸ்ட்டு நம்ம பிரேஸ்லெட் போடுற மாதிரியே இந்த வாட்ச் பிரேஸ்லெட்டையும் நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோன்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போது பேங்கிள் சைஸ் எவ்வளோ அப்படின்னு மெஷர்மெண்ட் வாங்கிக்கோங்க. அல்லது வந்து
ஒரு டேப்போ அல்லது வந்து ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப்ஸோ வச்சு அந்த மணிக்கட்டு சைடில் வந்து சுற்றி அவங்ககிட்ட வந்து சைஸ் வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட கேல்குலேட் பண்ணிக்கலாம். அது நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். என் ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன் நான். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம மெஷர் பண்ணி கரெக்டான சைஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லா பீடையும் வந்து கோர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக நாட் போடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். பாருங்கள், நான் அந்த 2 ஸ்டாண்ட்ஸையும் ஒரே பீடுக்குள்ளே விட்டால் எந்த மாதிரி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிசைனில் வரும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். என்னடா திருப்பி ஒரே விஷயத்த சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்காக தான். இப்போ ஆனால் நமக்கு 2 கிறிஸ்டல் பீடு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 கிறிஸ்டல் பீடு வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அதனால 2 கிறிஸ்டல் பீடு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எண்ணாட்டி எம்போ போல் ஒரு சின்ன நாட் போட்டுட்டு டபுள் ட்விஸ்ட் பண்ணி ஒரு நாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் அந்த ஹோல்லையும் விட்டு ஒரு சின்ன நாட் போட்டு இதுலேயும் வந்து டபுள் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் டபுள் ட்விஸ்ட் போட்டு எண்ணாட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வாட்ச் பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடும். பட் இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம எலாஸ்டிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் இல்லையா. இது டயல் வெயிட் அதிகம், நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் எல்லாம் அதிகமாக சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும்போது எலாஸ்டிக் வந்து தாங்காது. அதனால் அவங்க ஒரு மாதமோ 2 மாதமோ அக்கேஷ்னலாக வந்து அவங்க வியர் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பட் ரெகுலர் யூஸுக்கு அவங்க பண்ணும்போது டெய்லி வந்து கலட்டி நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் இத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கஸ்டமர் எலாஸ்டிக்கில் தான் கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மீட்டரோ அல்லது ஒரு 1/2 மீட்டரோ வந்து இந்த எலாஸ்டிக்கை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிஞ்சிட்டா கூட அவங்க வந்து மறுபடியும் இது மாதிரி கோத்துப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப் வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நம்ம இதே மாதிரி கியர் ஒயர்லேயும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கியர் ஒயர் போட்டும் பண்ணலாம். அல்லது இந்த ஸ்ட்ரெச்சபிள் எலாஸ்டிக்கை நீங்கள் நம்ம இப்போ டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்தாலும் இது வந்து ஒவ்வொரு சைடுமே டபுள் வச்சு, அதாவது 4 ஸ்டாண்ட்ஸ் வச்சும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கஸ்டமரும் ரெகுலராக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக டெய்லி மேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தெரியும். ஸோ ஓகே, இது வந்து ஒர்த் இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய நாள் ஒர்க் ஆகலைன்னு உங்களுக்கு பார்க்க தெரியும். இப்போ வாங்க நம்ம 2வது டைப்பான கியர் ஒயர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து சில்வர் கலர் கியர் ஒயர் எடுத்துருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஒரு சின்ன லாப்ஸ்டர் ஹூக்கை வந்து 2 லாக் போட்டு, அதாவது கியர் லாக் போட்டு நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் லாஸ்ட்டாக வந்து கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தேவையான அளவு ஜெல்லி பீடு, அதாவது டிசைன் வந்து கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த சப்போஸ் நீங்கள் பண்ணுறது வந்து நல்லா இல்லை அப்படின்னா பிரிச்சுட்டு கூட நீங்கள் வந்து மறுபடியும் வந்து மேக் பண்ணிக்கலாம். அதாவது லாக் போடுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். இப்போ நான் லாப்ஸ்டர் ஹூக் கூட 2 கியர் லாக் போட்டிருக்கிறேன். சின்னதாக ஒரு பிசிறு இருக்கும் இல்லையா, அதை வந்து லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பீடுக்குள்ளே விட்டுடுங்க. அப்போ வந்து கையில் வியர் பண்ணிக்கும் போது குத்தாது. இப்போ நான் வந்து பீடு வந்து என்னுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுக்கும் வந்து நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து வேணும், கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக முடிகிற இடத்துல நான் 2 கியர் லாக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 கியர் லாக் வந்து சில்வர் கலரில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சில்வர் டயலாக இருக்குது, அதனால சில்வர் கலர் கியர் லாக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கியர் ஒயரும் சில்வர் கலரே எடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட கோல்டன் கலர் டயல் இருந்தால் நீங்கள் கோல்டன் கலர் எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ லாப்ஸ்டர் ஹூக் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 கியர் லாக்குள்ளேயும் இந்த மாதிரி கியர் ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயரை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக ஆகிடும். அதாவது கேப்பே இல்லாமல் உங்களுக்கு லாப்ஸ்டர் ஹூக்கு கியர் லாக் எல்லாமே ரொம்ப டைட்டாக வரும். சப்போஸ் கையில் பிடிச்சி இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட டூல் இருக்கும் இல்லையா, அந்த டூலை வச்சு நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இழுக்கிறதுக்கு வரும், கொஞ்சம் டைட் ஆகிடும். இப்போ நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போது ஓரளவுக்கு வந்து 2லேருந்து 3 பீடுக்கு விடுற மாதிரியும் வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக பிசிறு பாட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து 1 அல்லது 2 பீடுக்கு விடுற மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பீடுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு குத்தாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ வந்து கியர் லாக்கையும் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாக வந்து லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து ரெடி பண்ணிடலாம். இது நம்ம 2 சைட்லேயுமே வந்து லாப்ஸ்டர் ஹூக் போட்டிருக்கனால நம்ம டயலில் வந்து லாப்ஸ்டர் ஹூக் வச்சு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி மட்டும் இல்லை, இது நீங்கள் கஸ்டமருக்கு ஒரு 7 days 7 பிரேஸ்லெட்டாக கலராக செஞ்சு கொடுக்கலாம். ஒரே ஒரு டயல் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம்.
ஸோ கஸ்டமர் வந்து இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அல்லது ஆஃபீஸ் கோயிங் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு டயல் வச்சு இந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நல்லா வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய டிசைன். இது டிசைன் இல்லை, இந்த மாதிரி மெத்தட் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இது வந்து உங்களுடைய நீங்கள் வாங்குகிற ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஜஸ்ட்டு இது வந்து நம்ம ஒரு 7 days 7 ப்ரேஸ்லெட் வந்து 300 rupeesக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஐடியாக்காக சொல்கிறேன், ஏற்கனவே நம்ம கியர் ஒயரில் வந்து ப்ரேஸ்லெட் மேக் பண்ணியிருந்தோம், இந்த செயின் வச்சு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா இதுலேயும் நீங்கள் வந்து லாப்ஸ்டர் ஹூக் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் லைட்டாக ஒரு ஜம்ப் ரிங்கையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செயினும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டிசைனுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைனாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மெட்டீரியலாக வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு கியர் ஒயர் ஒரு ரோல் வந்து வந்துடும், நெக்ஸ்ட்டு டயல் வந்து வந்துடும், நெக்ஸ்ட்டு பீட் வந்து எப்படின்னா 10 packets வந்துடும், நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் பீட்ஸும் கொடுத்துருவோம், கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருவோம், நெக்ஸ்ட்டு லாப்ஸ்டர் ஹூக் கொடுத்துருவோம், ஜம்ப்ரிங் கொடுத்துருவோம், 1 மீட்டர் சில்வர் அல்லது கோல்டன் கலர் நீங்கள் என்ன டயலில் விருப்பப்பட்டு கேட்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி 1 மீட்டர் செயினும் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 400 rupees வரும். ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இந்த சென்னைக்குள்ளே அப்படின்னா 50 rupees ஷிப்பிங், அவுட் ஆஃப் சென்னை அப்படின்னா 70 rupees ஷிப்பிங் வரும். ஸோ நீங்கள் வந்து ப்ரேஸ்லெட்டாக இது மாதிரி மேக் பண்ணி வாங்கிக்கிறீங்க அப்படின்னா 300 rupees. சப்போஸ் உங்களுக்கு மெட்டீரியலாக வேணும் அப்படின்னா 400 rupees. ஸோ ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கிளாஸ் வேணும், ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் ஹூக் மாட்டி நீங்கள் வந்து டயலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்வர் கலரோ கோல்டன் கலரோ நீங்கள் வந்து கலராக செஞ்சு கொடுக்கலாம். டிசைன்ஸ் வந்து உங்களுடைய விருப்பம் தான், கஸ்டமருடைய விருப்பம் தான். ஸோ இது மாதிரி பாருங்கள், நான் வந்து கோல்டன் கலர்லேயும் செஞ்சுருக்கிறேன். ஸோ கோல்டன் கலர் இதுக்கு செட் ஆகாது, கோல்டன் கலர் டயலுக்கு தான் செட் ஆகும். ஸோ சப்போஸ் கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நேம் வச்சும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ பீடு, ஜெல்லி பீடு வச்சு, கோல்டன் பீடு வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இதோட நான் பிக் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ப்ரேஸ்லெட் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி ஒரு சாம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி நம்ம ஹெட் பின் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு பீடு வந்து தொங்க விட்டுருப்போம் செயினில். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து செயினில் வந்து அங்கே இங்கே தொங்க விட்டுக்கலாம், அதாவது வாட்ச் ப்ரேஸ்லெட்டில் வந்து தொங்க விட்டுக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயின் ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து, அதாவது வாட்ச் ஃபுல்லாகவும் ஒரு செயின் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஜஸ்ட்டு 99 rupeesக்கு தான் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். என்னோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு குரூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த குரூப்பில் வந்து உங்களையும் ஆட் பண்ணிப்போம். நீங்கள் உங்களுடைய போஸ்ட் வந்து நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணலாம், உங்களுடைய ஒர்க்கை வந்து போஸ்ட் பண்ணலாம், எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம். இல்லை நாங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்குறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். இது நம்மளுடைய சிஸ்டர்ஸ் வந்து ஒருத்தங்க குரூப்பில் இருக்கிற சிஸ்டர்ஸ் வந்து மேக் பண்ண ப்ரேஸ்லெட் தான். ஆக்சுவலாக நம்ம வந்து வாட்ச் ப்ரேஸ்லெட் இப்போ தான் நம்ம பண்ணுறோம். பட் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நிறைய சர்ச் பண்ணி அவங்க வந்து டிசைன் மேக் பண்ணி ஆர்டர் எடுத்து ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ ஜஸ்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி மெத்தட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ், எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் சிஸ்டர்கிட்டே எனக்கு பிக் வாங்கியிருந்தேன் நான். ஸோ நான் வந்து சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன், குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நமக்கும் வந்து இந்த மாதிரி கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா நம்மளும் வந்து மேக் பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், டயலும் இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டியாக கிடைக்குது. கோல்டன் கலர் இருக்குது, ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, சில்வர் கலரில் இருக்குது, நெக்ஸ்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் டைப்பில் கூட கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதே நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 60 rupees அந்த ரேஞ்சில் வரும். இதே நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100 rupees ஆகுது, இந்த டயலுக்கு மட்டுமே கேட்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ப்ரேஸ்லெட்டாகவும் வாங்கிக்கலாம், இந்த வாட்ச் ப்ரேஸ்லெட் அல்லது வந்து மெட்டீரியல் வேணாலும் நீங்கள் தாராளமாக நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே கிருஷ்ணவேணி சிஸ்டருடைய ஒர்க் தான். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பர் கிருஷ்ணவேணி சிஸ்டர். இந்த டைமில் வந்து நீங்கள் டிசைன் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப வந்து உங்களை தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து நீங்கள் டிசைன் மேக் பண்ணலாம். ஒரு ஐடியாக்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ஆர்டர் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக எனக்கு கமெண்ட்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்து நம்மளுடைய ஒர்க் பார்த்து நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அது கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான ஃபீலிங் தான். ஸோ அதுக்காக தான் நம்ம யூடியூப்லேயும் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.